பிரித்தானியா முழுவதும் நோரோ வைரஸ் எனப்படும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் வைரஸ் பாதிப்பு இந்த குளிர்காலத்தில் இரண்டாவது முறையாக மிக வேகமாக பரவி வருகிறது. கடந்த சில வாரங்களில் மட்டும் இந்த தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வடைந்துள்ளதால் தேசிய சுகாதார சேவை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி கடந்த 5 ஆண்டுகளின் சராசரியுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நோரோ வைரஸ் பாதிப்பு மிக அதிகமாக உள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளிடையே இந்த தொற்று விரைவாக பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இது மருத்துவமனைகளில் படுக்கை வசதி தட்டுப்பாட்டை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. நோரோ வைரஸால் பாதிக்கப்படுபவர்களுக்கு திடீர் குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் தசைவலி போன்ற அறிகுறிகள் தென்படும். இந்த வைரஸ் மிகவும் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடியது என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடன் பழகுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வைரஸ் பரவலை தடுக்க கைகளை சவர்க்காரமிட்டு அடிக்கடி கழுவுவது மிக அவசியமாகும். ஆல்கஹால் கலந்த சானிடைசர்ஸ் இந்த நோரோ வைரஸை முழுமையாக அழிக்காது என்பதால் சவர்க்காரம் மற்றும் தண்ணீரை கொண்டு கைகளை சுத்தம் செய்வதே சிறந்த வழி என்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். வைரஸ் அறிகுறிகள் இருப்பவர்கள் அவை முழுமையாக மறைந்த பிறகு குறைந்தது 48 மணி நேரம் வரை அலுவலகங்கள், பள்ளிகள் அல்லது பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் பணியிடங்களிலும் பள்ளிகளிலும் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்று சுகாதார பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது.